வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் HTML எப்படி ஒரு இமேஜை செட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். HTML கோடிங் மூலம் எப்படி ஒரு இமேஜை செட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். போன வீடியோவில் பார்த்துருப்போம் எப்படி ஒரு கமாண்ட் டேக் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் இந்த HTML ஸ்ட்ரக்சர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஸ்ட்ரக்சரில் நம்ம இடையில என்ன செய்ய போகிறோம், கோடிங் எழுத போகிறோம். அதாவது இந்த பாடிக்கும் இந்த ஸ்லாஷ் பாடிக்கும் இடையில கோடிங் எழுத போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த டைட்டிலுக்கு இடையில டைட்டில் கொடுத்துங்க. இப்போ எதை பற்றி இந்த கிளாஸ் பார்க்க போகிறோன்னா, ஹவு டு செட் இமேஜ், எப்படி இமேஜ் செட் பண்ண போகிறோம். அந்த மாதிரி சும்மா கொடுத்துருக்கோம், ஒரு டைட்டில் மாதிரி கொடுத்துருக்கேன், ஹவு டு செட் இமேஜ். இப்போ இந்த பாடிக்கும் ஸ்லாஷ் பாடிக்கும் இடையில் நம்ம என்ன செய்ய போகிறோம், அந்த கோடிங் எழுத போகிறோம். இந்த கோடிங் எப்படி எழுதுறதுன்னா, இப்போ இமேஜ் செட் பண்ணுறதுக்கு அதுக்கு டேக் என்னென்னா IMG, அதாவது லெஸ் தென் சிம்பிள் போட்டுருங்க, IMG, அதான் இமேஜுக்கு உள்ள இது கொடுத்துட்டு ஒரு ஃபேஸ் பார் தட்டிடுங்க, என்ட்ரு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஒரு ஃபேஸ் பாரு. அடுத்தது எந்த அதாவது என்ன பிக்சரை வைக்க போகிறீங்க, அதுக்கு என்னது SRC சோர்ஸ் போர்டுன்னு கொடுத்துட்டு ஒரு என்ட்ரு தட்டிட்டு ஈக்குவல் டு SRC கொடுத்துட்டு சோர்ஸ் எந்த இடத்துல இருக்குது, கொட்டேஷனில் உங்கள் கம்ப்யூட்டரில் பிக்சர் எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் C:D: இந்த மாதிரி லொக்கேஷன் வச்சுருப்பீங்க. அந்த லொக்கேஷனில் எந்த ஃபோல்டரில் எந்த இடத்துல அந்த ஃபைல் இருக்குது, அதை ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சுக்கணும். அந்த ஃபைலை கொண்டு இந்த இடத்துல வச்சிட வேண்டியது. எப்படி வைக்கிறது அப்படின்னா, இந்த பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் கம்ப்யூட்டரில் ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட்ஸில் போய் பாருங்கள் எந்த இடத்துல வச்சுருக்கீங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு டவுன்லோட்ஸில் வச்சுருக்கேன். டவுன்லோட்ஸை கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிவிட்டு இதில் இமேஜ் எங்கே வச்சுருக்கேன்னு பார்த்துங்க. இமேஜ் விஜய்ங்கிற ஒரு இமேஜை கொண்டு வைக்க போகிறோம். அந்த இருக்குது இந்த இமேஜை கொண்டு நம்ம செட் பண்ண போகிறோம். எப்படி செட் பண்ணுறது, இதுக்கு என்ன, அது ஃபைல் நேம் விஜய் நேமில் இருக்குது. இப்போ மவுஸ்னுடைய ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இதில் போய் இந்த ப்ராப்பர்ட்டிஸை பார்த்தீங்கன்னா, மவுஸ்னுடைய ரைட் கிளிக் பண்ணிவிட்டு, அதாவது இந்த இமேஜில் வச்சுட்டு கர்சரை வச்சுக்கிட்டு மவுஸ்னுடைய ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ப்ராப்பர்ட்டிஸ்னு வரும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதில் உங்களுக்கு லொக்கேஷன் சொல்லும். இந்த இருக்கு பாருங்கள் லொக்கேஷன். இந்த லொக்கேஷனை அப்படியே காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணி முடிச்சுட்டு இந்த ஃபைல் நேமு என்ன நேமில் இருக்குதுன்னு பார்த்துங்க. விஜய்ங்கிற நேமில் இருக்குது. அந்த என்ன எக்ஸ்டென்ஷனில் இருக்குது, ஃபைலினுடைய டைப் என்ன பார்த்துங்க, JPEGங்கிற ஃபைல் நேமில் இருக்குது. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க, இது நமக்கு தேவையில்லை. கொடுத்துட்டு நேராக இப்போ நம்ம கோடிங் வந்துடுங்க. கோடிங் இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா, இந்த பேஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா அந்த லொக்கேஷன் அப்படி இங்கே வந்துடும். டவுன்லோட்ஸ் வரைக்கும் தான் வருது, அந்த விஜய் வரல. அப்போ ஸ்லாஷ் கொடுத்துருங்க, இன்னொரு ஸ்லாஷ் கொடுத்துட்டு விஜய், அந்த ஃபைல் நேம் விஜய் கொடுத்துட்டு டாட்டு என்ன எக்ஸ்டென்ஸில் இருந்துச்சு, JPEGங்கிற எக்ஸ்டென்ஸில் இருந்துச்சு கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை அதை கொட்டேஷனை க்ளோஸ் பண்ண வேண்டியது. இது தான் என்னது, அந்த ஃபைலினுடைய லொக்கேஷன். அதுக்கு அடுத்தது வித்து ஹைட்டு யூஸ் பண்ணணும். அதாவது எவ்வளோ வித்து எவ்வளோ ஹைட்டு. அப்போ அது கொடுத்துட்டு இப்போ வித்து கொடுத்துங்க, அந்த படத்தினுடைய வித்து, அதாவது வித்து எவ்வளோ வேணும், அதாவது அகலம் எவ்வளோ வேணும், ஈக்குவல் டு கொடுத்துட்டு அகலம் ஈக்குவல் டு கொடுத்துட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு கொட்டேஷனில் எனக்கு ஒரு 500 கொடுத்துருங்க. அதே மாதிரி இன்னொரு ஃபேஸை விட்டு ஹைட்டு கொடுத்துட்டு அது ஈக்குவல் டு கொடுத்துட்டு கொட்டேஷனில் ஒரு 600 சும்மா அது ஓரளவு கொடுத்துக்க வேண்டியது. இந்த மாதிரி அதாவது வித்து கொடுத்துட வேண்டியது, ஹைட்டு கொடுத்துட வேண்டியது கொடுத்துட்டு அந்த லெஸ் தென் சிம்பிள் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? இதே மாதிரி என்ன செஞ்சிட வேண்டியது, இந்த கோடிங் எழுதிட வேண்டியது. கோடிங் எழுதிட்டு இப்போ ரன் பண்ணி பாருங்கள். இப்போ ரன் பண்ணி பார்க்க வேண்டியது தான். எப்படி ரன் பண்ணி பார்க்குறது, நீங்கள் அப்படியே ஃபைலில் போய் சேவ் கொடுத்துருங்க. ஃபைலில் போய் சேவஸ் கொடுத்துட்டு ஒரு நேம் ஏதாச்சும் மென்ஷன் பண்ணிக்க வேண்டியது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஆல்ரெடி இமேஜ் ஒன்று செஞ்சு பார்த்துருக்கேன். இப்போ இமேஜ் 2 கொடுத்துங்க. கொடுத்துட்டு டாட்டு இந்த HTML மறந்துடாதீங்க, HTML அதை மறந்துடாதீங்க. .html கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட வேண்டியது. ஓகேங்களா? இப்போ நேராக வியூவில் போய் என்ன கொடுத்துட வேண்டியது, வியூ கரண்ட் ஃபைல் இன்னுன்னு இருக்கும், அதில் போய் குரோம் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பிக்சரை டிஸ்பிளே பண்ணி காட்டும். இது வந்துருச்சு பாருங்கள் பிக்சர். இப்போ நம்ம அகலம் அதே மாதிரி அதாவது வித்து ஹைட்டு இந்த மாதிரி கொடுத்ததுனால இந்த மாதிரி காட்டுது. இப்போ அது ரெண்டையும் தூக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆர்டினரி பிக்சர் எவ்வளோ இருக்கோ அது அப்படியே காட்டும். இப்போ பாருங்களேன், இப்போ அதில் போய் இந்த கோடிங்கில் போய் ரெண்டையும் தூக்கிடுறேன், எனக்கு தேவையில்லை. எனக்கு இந்த ஹைட்டையும்
இந்த வித்தையும் தூக்கிறேன்னு வச்சிங்களேன். இது தேவையில்லை எனக்கு, இது வரைக்கும் தூக்கிடுறேன். இப்போ இது வரைக்கும் தூக்கிறேன்னு வச்சிங்களேன். இப்போ எனக்கு தேவையில்லை அது. இப்போ கொடுத்து சேவ் பண்ணி பாருங்கள். இப்போ எனக்கு ஹைட்டையும் இதையும் தூக்கிட்டு இப்போ போய் ரன் பண்ணி பாருங்கள். ரிவ்யூ பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சுவல் பிக்சர்னுடைய என்ன அது வந்து வரும். இப்போ இந்த மாதிரி சின்னதாக வந்துருச்சு. இதான் வந்து ஆக்சுவல் பிக்சர்னுடைய சைஸு. முன்னாடி வந்து வித்தும் ஹைட்டும் நம்ம அதான் அதிகமாக கொடுத்ததுனால கொஞ்சம் இழுத்த மாதிரி காட்டுது. இன்னும் கொஞ்சம் குறைச்சிருந்தா கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம என்ன செய்யலாம், ஒரு பிக்சரை கொண்டு வந்து அழகாக வந்து நம்ம இன்டர்நெட்டில் வந்து நம்மளுடைய ப்ரௌசரில் வந்து கொண்டு வச்சுக்கலாம். நம்ம வெப்சைட்டில் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோ கிளிப்பு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். கோடிங் இது தான், ஒன்றுமே கிடையாது. கோடிங் ரொம்ப ஈஸியாக கோடிங் தான். இந்த இருக்குது பாருங்கள். கோடிங் திருப்பியும் சொல்கிறேன் பார்த்துங்க. இந்த பாருங்கள், இமேஜ் சோர்ஸு ஈக்குவல் டு கொடுத்து கொட்டேஷனுக்குள்ளே அந்த லொக்கேஷனை எழுதிடுறீங்க. அப்படியே தான், வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த லொக்கேஷனை தூக்கி போட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. போட்டுட்டு இது க்ளோஸ் பண்ண வேண்டியது. க்ளோஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இமேஜை வந்து உங்கள் கம்ப்யூட்டரில் இமேஜை வந்து உங்கள் வெப் ப்ரௌசரில் வந்து கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ கிளிப்பு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எனக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ்ங்க.